தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது குறித்து தவிக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரையில் தவிக தலைவர் விஜய் தற்பொழுது பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கும் குழு அமைப்பது தொடர்பாகவும் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது அண்மை தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யாரெல்லாம் இடம்பெறலாம் என்பது குறித்து தற்பொழுது இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக அரசியல ஒரு பரபரப்பாக ஒரு சூழல் நிலை வருகிறது. இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக பொதுக்கூட்டம், நிர்வாகி கூட்டம், மக்கள் சந்திப்பு என தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படும் என சமீபத்தில் நடைபெற்ற மாநில மாவட்ட நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவது என்பது குறித்தும் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் அவரது இல்லத்தில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதில் தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்கும் குழு அமைப்பது தொடர்பாகவும் விஜய் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக எப்பொழுதுமே அந்த தேர்தல் கூட்டணி அமைப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு குழு அமைப்பது என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தேர்தல் குழு அமைப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, மற்ற நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு அந்த கூட்டணி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் அந்த நிர்வாகிகள் என்பது தற்போது ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பொதுச் செயலாளர் அருண் ராஜ், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்டோரும் தற்போது விஜய் அவருடைய இல்லத்தில் என்பது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை என்பது 2 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது என்பது அந்த ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்றும் இதுல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது குறித்து தவிக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரையில் தவிக தலைவர் விஜய் தற்பொழுது பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கும் குழு அமைப்பது தொடர்பாகவும் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது அண்மை தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யாரெல்லாம் இடம்பெறலாம் என்பது குறித்து தற்பொழுது இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக அரசியல ஒரு பரபரப்பாக ஒரு சூழல் நிலை வருகிறது. இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக பொதுக்கூட்டம், நிர்வாகி கூட்டம், மக்கள் சந்திப்பு என தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படும் என சமீபத்தில் நடைபெற்ற மாநில மாவட்ட நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவது என்பது குறித்தும் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் அவரது இல்லத்தில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதில் தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்கும் குழு அமைப்பது தொடர்பாகவும் விஜய் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக எப்பொழுதுமே அந்த தேர்தல் கூட்டணி அமைப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு குழு அமைப்பது என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தேர்தல் குழு அமைப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, மற்ற நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு அந்த கூட்டணி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் அந்த நிர்வாகிகள் என்பது தற்போது ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பொதுச் செயலாளர் அருண் ராஜ், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்டோரும் தற்போது
விஜய் அவருடைய இல்லத்தில் என்பது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை என்பது 2 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது என்பது அந்த ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்றும் இதுல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.